காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 4 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், கனமழை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த வானிலை முன்னறிவிப்புல திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் இந்த 4 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. காற்றின் திசை வேக மாறுபாடுதான் இதற்கான காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமானது தொடர்ந்து குறைஞ்சு வந்திருந்த சூழ்நிலை இப்போ வடகிழக்கு பருவமழை முடியக்கூடிய ஒரு காலநிலையில நம்ம இருக்கோம். இந்த நிலையில இந்த காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமா தமிழகத்திற்கு குறிப்பா உள் மாவட்டங்கள் நம்ம திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் இந்த உள் மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்துல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. இதே போல தென் தமிழகத்தினுடைய அந்த கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள்ல லேசான மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள், அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரையிலும், அதாவது ஜனவரி 4ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை முழுவதுமா வெளியேறும் வரைக்கும் நமக்கு இந்த மழையானது கடைசி ஸ்பெல்னு சொல்லுவாங்க. அதாவது மழை வெளியேறுவதற்கான இறுதி காலகட்டத்துல நமக்கு எப்பயும் மழை இயல்பா கிடைக்கும். அந்த ஒரு இயல்பான மழை தான் தற்போது கிடைக்கிறதுக்காக இருக்குதான் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறைவு எனவும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலும் குறைஞ்சபட்சம் 24 டிகிரி செல்சியஸிலும் இந்த மழை வெப்பமானது பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க.